டோனி வந்து விளையாட வேணாம் போதும் தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக இது நம்ம கோட்டை, ஸோ அதனால கோட்டைக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. நான் ஆக்சுவலாக கோலி ஃபேன் தான், ஆர்சிபி சப்போர்ட்டர் தான். பட் எப்பயுமே நடக்கிறதுனால நான் பழகிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆக்சுவலாக தமிழ் பசங்க இருக்காங்கன்றனால தான் வந்திருக்கவே செஞ்சுருக்கோம். அஸ்வின், நட்டு யாராவது ஒருத்தர் மேட்ச் யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு இப்போதைக்கு கவலை இல்லை. ஏன்னா யார் ஜெயிச்சாலும் நம்ம முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து கப்படிக்க போகிறாங்க. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா பேட்டிங்காகவும், அந்த பக்கம் சாம்சங் பராக் பேட்டிங் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ப்ளஸ் அஸ்வினோட பவுலிங்காக. சிஎஸ்கே இல்லாதது இப்போதைக்கு வருத்தம் தான். பட் இட்ஸ் அ கேம், ரைட்? யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஸோ விளையாடணும் ப்ரோ. விளையாண்டா தான் அந்த கிரிக்கெட்டுக்கான ஹைப் இன்னும் அப்படியே இருக்கும் நமக்கு. இந்த சீசன் நல்லாவே பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இறங்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கோலி பற்றி நமக்கு தெரியும், அவன் அக்ரஷன் தான். அந்த கிரவுண்டில் அப்படி காட்டியிருக்காமல் இருந்திருக்கலாம் மேபி. பட் அது வந்து அந்த ஃபேன்ஸ் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டாங்க. பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் தே பிளேட் வெல், பட் தே டிடன்ட் டிசர்வ் வாட் தே டிட். கப் அடிக்கணும்னா ஒன்று இந்த மெகா ஆக்ஷனில் ஒரு நல்ல 4-5 பவுலர் நல்ல பவுலர் எடுத்தே ஆகணும். வேறு வழியே இல்லை. இந்த மேக்ஸ்வெல்லு இந்த பெரிய பெரிய காசு போட்டு ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கிறதுக்கு பதிலாக அதே காசு வச்சு 2 பவுலர் எடுக்கலாம். ஆஸ்திரேலியன் டீமே அப்படிதான் பண்ணுவானுங்க. தெரில என்ன பண்ண போறாங்கன்னு தெரில. எனக்கு ஆக்சுவலாக கோலி ஃபேன் தான், ஆர்சிபி சப்போர்ட்டர் தான். பட் எப்பயுமே நடக்கிறதுனால நான் பழகிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு கப்பு வாங்குறதுல இன்னும் பெருசா இல்லை. எனக்கு வந்து மேட்ச் பார்க்கணும், ஜாலியாக நல்லா கேம் விளாடணும், அவ்வளோதான். டீசெண்டாக விளாடணும். எனக்கு ரொம்ப ஓவரா பண்ணால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலாக நல்ல கம்பேக். ஆக்சுவலாக நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் பவுலிங் இன்னும் பெட்டராக இருக்கலாம். முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா விளாண்டா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அவங்களுக்கு எப்படி விளாடணும் தெரியும், ஆனால் முக்கியமான நேரத்தில் கரெக்டாக அவுட் ஆயிடுறாங்க. அது பார்க்கறதுக்கு அது ஒரு பிக் மேட்ச் பிளேயர்ஸ் மாதிரியே இல்லாமல் போயிடுது. நிறைய காசு கொடுத்து வாங்குறாங்க, பட் அது தே ஹாவ் டு பிளே வெல் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது அவரோட ஒப்பீனியன். நல்லா தான் விளையாடுறாங்க. ஆக்சுவலாக அந்த கம்பேக் பண்ண கேம்லாம் பார்க்கும்போது எல்லாருமே ஈக்குவலாக நல்லா தான் விளாண்டாங்க. லைக் அந்த ரன் அவுட் எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கேட்ச் ட்ராப் நிறைய இருந்துச்சு. கிரீன் ஒரு கேட்ச் விட்டாங்க, மேக்ஸ்வெல் ஒரு கேட்ச், அது ரொம்ப ஈஸியான கேட்சில் விட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. ரன்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், ரொம்ப கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணாங்க. அதுதான் பெரிய ட்ராபேக் ஆச்சு. ஆக்சுவலாக இது நம்ம கோட்டை, ஸோ அதனால கோட்டைக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஜெர்சி போட்டு வந்துட்டேன். எல்லாருமே இன்னைக்கும் கண்டிப்பாக ஒரு எல்லோ ஆர்மி தான் இருக்குன்னு ஒரு நம்புற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு எல்லோ ஜெர்சிலாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா ஆர்ஆர் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்பின் ட்ராக்கு. ஸோ ஆர்ஆர்கிட்ட வந்து 2 சூப்பரான ஸ்பின்னர் அஸ்வினும் சஹலும் இருக்காங்க. ஸோ அவங்க மிடில் ஓவரில் நல்லா சூப்பராக கேம் எடுத்து தருவாங்க நம்புகிறேன். அதே மாதிரி அவங்க டீமுக்கு பவராக இருக்க ஹெட்டும் அபிஷேக்குக்கும் அட்டாக்கிங் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒரு ப்ராப்பரான கிரவுண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதனால என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஆர்ஆர் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு தான். ஆனால் அதுலேருந்து கண்டிப்பாக வெளிலேருந்து வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே யார் பெட்டர் கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அவங்க தான். ஆக்சுவலாக ஒரு ஜென்யூனாக என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, டோனி வந்து விளையாட வேணாம் போதும் தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவருக்கு போதுங்க. அவருக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையான கண்டென்ட் எல்லாமே கொடுத்துட்டாரு. நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பி இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் மேலுமே அவர் வந்து அவ்வளோ லெக் இன்ஜரி வச்சுட்டு ஆடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா எனக்கு போதுன்னு தான் தோணுது. எனக்கு கண்டிப்பாக ரோஹித் சர்மா
சென்னையோட வர கோட்பாடில் இருக்க அந்த லிஸ்ட் எல்லாத்துக்கும் ரோஹித் சர்மா கரெக்டான இருக்கு. ஒரு இந்தியன் கேப்டனாக இருக்கட்டும், ஒரு அபவுட் டு ரிட்டையர்ட் பிளேயராக இருக்கட்டும். ஸோ ரோஹித் சர்மா வந்து ஹாப்பி தான். இந்த வருஷம் ஆக்சுவலாக காரணம் வந்து பிசிசிஐயோட ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க வந்து இந்த வர வேர்ல்டு கப்புக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிறைய வந்து ஸ்குவாடை வந்து சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அந்த பாயிண்ட்டாக இருக்கட்டும். அஃப்கோர்ஸ் நம்மளோட பவர்ஃபுல்லாக இருந்தது வந்து 15th ஓவரில் வந்து பத்திரனாவும் ஃபிஸும் வந்து நல்லா டெப்த் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கோவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா 15th ஓவருக்கு அப்புறம் தான் அவங்களோட ஃபுல் பவரே எடுத்துன்னு வருவாங்க. ஸோ அந்த 15th ஓவருக்கு மேலே இருக்கிறத வந்து பண்ண முடியல. அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து நிறைய பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச்னால ஒரு முக்கியமான மேட்ச் ஐ திங்க் எல்எஸ்டி மேட்ச் நினைக்கிறேன். தூபே ஃப்ரண்ட்ல வருவார், ஜடேஜா ஃப்ரண்ட்ல வருவார். அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ல தான் சிஎஸ்கே வெளில போச்சு நம்புறேன். அண்ட் ஐ ஹோப் நெக்ஸ்ட் இயர் நல்லா கண்டிப்பாக கம்பேக் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ்.